ஒரு பொம்பளை புள்ள வீட்டை விட்டு ரூமை விட்டு வெளியே வருதில்லை, வாப்பா அம்மாவோட ஒழுங்கா பேசுதில்ல, வாப்பா அம்மாவோட பேசுதில்ல, கல்யாணம் முடிக்கிறியா என்று பிள்ளைகிட்ட கேட்ட அந்த பிள்ளை வாப்பா எனக்கு விருப்பம் இல்லைன்னு காரணம் இல்லாம சொல்லுதுண்டா, நீங்க அந்த பெண் பிள்ளையை பரிசீலித்து பார்க்க வேண்டும். ஒன்று அந்த பிள்ளை தகாத காதலில் ஈடுபடும், அல்லது இன்று ஏற்பட்டிருக்கிற லவர், அதே மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட், இந்த லவ் பண்றது ஒன்று இருக்குது. கேர்ள் ஃப்ரெண்ட் என்று சொல்லி கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் ஹராம், பாய் ஃப்ரெண்ட் என்று வச்சிருக்கிறார்கள். அதையும் தாண்டி பெஸ்டி என்ற ஒரு கலாச்சாரம் உருவாகி, அதையும் தாண்டி இந்த கிரஷ் என்ற ஒரு கலாச்சாரம் உருவாகி, இப்படியெல்லாம் விபச்சாரத்துக்கு பேர் வச்சிருப்பார்கள். எப்படி மதுபானத்துக்கு பேர்களை வச்சு மாத்திடுவாங்களோ அது மாதிரி தான் இந்த விபச்சாரத்துக்கு பேர் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட். 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு புள்ள படிக்குது, கோல் எடுக்கிறார் ஒரு ஆம்பளை புள்ள, யாரு? ஸ்கூல்ல இருக்கிற பாய் ஃப்ரெண்ட். அஜ்னபி மஹரமி நாங்க சொல்லி கொடுக்கறோம் இல்லையா? மாமிட மகளோட பேசுறது ஹராம், சாச்சிர மகளோட பேசுறது ஹராம் தான். அது எங்கட நானா இல்ல ஹராம், அஜ்னபி. பெரியப்பாட மகன் மகளுக்கு ஹராம், அஜ்னபி. கல்யாணம் முடிக்கலாம், வெட்கம் இல்லாமல், சோளும் இல்ல ஃபர்தாவும் இல்ல பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் அதுல லேசா பிரிவினை, மச்சியோட பேசலாம் ஆனா நானாவோட பேசலாம். நானா சொந்த நானா இல்ல, பெரியம்மாட மகன் அவரோட பேசலாம், ஏன்னா நானா தானே, அவரை கல்யாணம் முடிக்கலாம். ஹராம், பார்க்கிறது ஹராம், தேவையெல்லாம் பேசக்கூடாது. மச்சியோட மைனியோட பேசுறது ஹராம், இதெல்லாம் சர்வசாதாரணம். அஜ்னபி மஹரம் என்பது கிடையாது. ஒரு கல்யாண வீடு என்று வந்து விட்டால் அஜ்னபி மஹரமி கிடையாது. இது எங்க கொண்டு போய் சேர்க்கும் என்றால் வெட்கத்தை இழக்க செய்துவிடும். வெட்கத்தை இழக்க செய்து விட்டால் அவர்கள் நினைச்சதை செய்வாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் இப்ப வீட்டுல மாமியிட மகனோட சாச்சிர மகனோட பேசலாதுண்டா, யாரோ பெத்த பிள்ளையோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் எப்படி பேசலாம்? பாப்பா அம்மா சிரிச்சுட்டு இருக்கிறாங்க, அவர் ஃப்ரெண்டோட தானே பேசுறா, என்ன அவங்க தப்பா பண்றாங்க. இப்ப அப்படிதான் விளங்கும், ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும். அதுக்கு பின்னால அவர் என்ன அப்படித்தான் நினைச்சேன், தம்பியை போலதான் நினைச்சேன், நானா போலதான் நினைச்சேன், கடைசியில் எதிர கொண்டு விட்டு இருக்கிறார். கண்ணீர் துளிகளோடு அங்கும் இங்கும் அலைவதிலே, அசிங்கப்பட்டு அவமானப்படுவதிலே எந்த பிரயோசனம் கிடையாது. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். வலா தக்ரபு ஸினா, ஸினாவை செய்யாதீங்க நல்லா சொல்ல இல்ல, ஸினாவை நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லல, ஸினாவை நெருங்காதீங்க. பாரு, அந்நிய பெண் போதா கீழே பாருங்க, ஒரு அந்நிய பெண் பேசுறாவ பேசாதீங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, எங்கட பிள்ளைகளுக்கு அதை பழகி கொடுக்கணும். யார்கிட்ட வரப்போகுது, எங்கிட்ட இல்ல என்று சொன்னா இந்த ஒழுக்கமும் கட்டுப்பாடும் பேணுதலும் எங்களிடம் இல்லை என்றால் வேறு யாரிடம் எதிர்பார்ப்பது? அன்புக்குரிய சகோதரிகளே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த கேர்ள் ஃப்ரெண்டோ இந்த பாய் ஃப்ரெண்டோ இது ஒன்று மார்க்கத்தில் கிடையாது. எப்படி அனுமதிப்பீர்கள்? லவ் பண்றது மார்க்கத்தில் கிடையாது. திருமணத்துக்கு பிறகு வேண்டாம் லவ் பண்ணி கொள்ளுங்க, ஆனா திருமணத்துக்கு முன்னால் ஒரு காதல் என்று கிடையாது, பெஸ்ட் என்று சொல்லி அது கிடையாது.